ஏய், உங்களுக்கு அத பார்க்கணும்னு தோணலையா? என்ன பேசுற? ககாஷி சென்சையோடைய உண்மையான முகம். ஏன் இப்படி பயமுறுத்துற? சாக்குராவா? பேரே ரொம்ப அழகா இருக்கு. சீக்கிரமா நம்மளோட வருங்காலத்தை பத்தி பேசலாமா? நாம வந்த வேலையை முடிச்சதும் நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆமா, சரியா சொல்ற சாஸ்கே. என்ன பேசுற? ககாஷி சென்சை மூஞ்ச பார்க்கணும்ல. வணக்கம் பாஸ், உங்களுக்கு சேவை செய்ய தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய குடும்பத்துடைய பேரு உசுமாக்கி. ஆனா ஊர்ல என்னுடைய செல்ல பேரு சிறந்த முட்டாள் நிஞ்சா. ஆமா, சரியா சொன்ன. காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக கறி எல்லாம் வச்சிருக்கோம். அடடா, இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கே. சாஸ்கே, நீயும் இங்கதான் இருக்கியா? இந்த வேலைக்காக தான் நிஞ்சாக்களை விட்டுட்டு ஏன் கூட ஓடி வர போற வருங்காலம் தான். இருக்கிற போட்டி பார்த்தா அதுன்னு இப்ப புதுசா நீ வேற வந்திருக்கியா? ஒருவேளை அவருக்கு வித்தியாசமான உதடுகள் இருந்தா? கண்டிப்பா இவன் வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஹேய் சாக்குரா, உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாரு. வேற வழியே இல்ல. சாஸ்கே, உனக்கு சிபிஆர் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல. எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? என்ன காப்பாத்து. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ருசியா இருந்தது. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நீங்க இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன அப்ப நீங்க பாத்துட்டீங்களா? உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமா? அப்ப வேலை இன்னும் சுலபமா போச்சு. சுலபமா இருக்க போறதில்ல. எப்படியாவது அவருடைய உண்மையான முகத்தை நாம் பார்த்தே ஆகணும். பாக்கணும் தான், ஆனா ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படியாவது அவருடைய முகத்தை நாம கண்டிப்பா பாப்போம். எப்படி பாக்கணும்னு கேட்டா எப்படியாவது பாக்கணும்னு சொல்ற? சாப்பிட்ட பிறகு இந்த பில்ல எடுத்து பாருங்க. என்ன 2 பில்லா? ஒரு பில் உங்களோடது, இன்னொரு பில் இங்க இருந்தாரே அவரோடது. நீங்க தான் கட்டுவீங்கன்னு சொன்னாரு. வாய்ப்பு கிடைச்சப்பவே அவன் வாயை உடைச்சிருக்கணும். சும்மா விட்டது ஏன் தப்புதான். ஒரு நாள் முழுக்க நாம அவரை பின்தொடரணும். ஏதோ ஒரு கட்டத்துல மாஸ்க் அவர் கழட்டி தானே ஆகணும். ஓ சாஸ்கே, நீ ஒரு அறிவு மேதாவி. அடேங்கப்பா, இந்த ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் பாக்குறேன். நீ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. Yeah, that body's a blessing, girl. I ain't trying to pressure. நான் இந்த ரேஸ்ல ஜெயிக்கணும். தயவு செஞ்சு என் குறுக்க வராதீங்க. இன்னொரு தடவை அப்படி பேசுறேன். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம். இவன் கூட எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய முடியாது. ஆரம்பமே அமோகமா இருக்கு. அவரை நாம தப்பிக்க விட்டுட்டோம். எனக்கு புரியல, திடீர்னு எப்படி மாயமானாரு? ஹேய், 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? என்னோட உதவி ஏதாவது தேவைப்படுதா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிரேட் டாடரோக்கி ஷ்ரைன்ல ஒரு விழா நடக்குமே, அதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஓ, அது வந்து எதுவும் தெரியாது. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. நாம அவரை ஃபாலோ பண்றோம்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? 3 பேர் ஒண்ணா இருந்ததால கண்டுபிடிச்சிட்டாரோ? நீ உன்னுடைய ஜூட்சு வித்தைகள் எல்லாத்தையும் மறந்துட்டியா சாக்குரா? மறந்து போனது நீதான். நான் ஜெயிப்பனி யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வசாபிய ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அது சரி, பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த வேலையை இந்த வாட்டி தனித்தனியா பண்ணலாம். ஆமா, நானும் அதுதான் நினைச்சேன். நாம இப்பவே நருட்டோவை கழட்டி விட்டுறலாம். இப்போ நீ என்ன சொன்ன? முட்டாள்தனமா பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது?
உங்க 3 பேருக்கு என்னதான் ஆச்சு? எங்க கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்றீங்க. ஆமா, நாங்க எதுக்கும் தயாராக இருக்கோம். நாம தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் சரிதான். ஆமா, நம்ம கிளம்பணும். ஏதோ வந்துட்டேன். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதி கை தவறிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க பசங்களா, கை தவறிடுச்சு. கை தவறிடுச்சுன்னு சொல்றீங்க? என்ன விடுங்க. நீங்க எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. என் பாஸ் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. உங்க பாஸா? ஹேய் ககாஷி ஹட்டாகே, 3 பேரும் என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? உங்க மாஸ்க் கழட்டுறதுக்காக நாங்க இங்க வரல. ஆனா முட்டாளே, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுவ போலயே. ஓ, ககாஷி சென்சை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? வந்ததுல இருந்து அவர் கொஞ்சம் கூட நகரவே இல்ல. ஒரு வேளை நான் கொடுத்ததை எதுக்கு நீ வேணான்னு சொல்ற? சொல்லு. அத வேண்டாம்னு சொல்லிட்டேல, கிளம்பு. உதவியை நான் பாராட்டுறேன். ஆனா இதுக்காக உன்னை முழுசா நம்பி நான் உன் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அது சரி, நீ என் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நான் எப்போ கேட்டேன்? எங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? எங்களையே கேலி பண்றியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஓ, நானா? என்னோட பேரு ககாஷி ஹட்டாகே. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு நீ வந்து தொல்லை பண்ற? இந்த பாலத்தை மட்டும் தாண்டினா போதும், ஓசோ ஐலாண்டுக்கு போயிடலாம். ஆமா, இது எத்தனை தடவை சொல்றது? அப்படின்னா இப்ப மாஸ்க கழட்டுவீங்களா? இதுல என்ன இருக்கு? இந்த மாஸ்க்கு பின்னாடி இன்னொரு மாஸ்க் தான் இருக்கு. கலக்கலா இருக்குல்ல?